ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நெய் பண்ணுறது தான். அது வந்து ஹோம்மேட் கீ வீட்டிலையே செய்யலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான், ஆனால் செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் 2 வீக்ஸுக்கு ஆடை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்படி ஆடை கலெக்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட் வந்து பாலை நல்லா கொதிக்க விட்டு அதில் எல்லோ ஆடை வந்து மேலே வரும். அதை இன்னும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நிறையாவே ஆடை வரும். அதை அப்படியே எடுத்து நம்மளோட பாக்ஸில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரணும். வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம இப்போ நெய் பண்ண போகிறோன்னா அதுக்கு முதல் நாளே வந்து ஃப்ரீசரில் இருந்து எடுத்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்தோன்னே பட்டர் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த பட்டர் எடுத்து நம்ம ஐஸ் வாட்டரில் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அது அப்படியே நம்மளோட பாத்திரத்தில் போட்டோன்னா அப்படியே மெல்ட் ஆகி நெய் கிடச்சிரும். ஓகேவா? நெய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் முன்னாடி வந்து கருவேப்பிலை, முருங்கைக்கீரை அதை வந்து போட்டோன்னா நெய் நல்லா வாசனையாக கிடைக்கும். வீடே நெய் ஸ்மெல் தான் அடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வீட்டிலே பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். 2 வீக்ஸ் ஒன்ஸு ட்ரை பண்ணாலே போதும். 200 ml 250 ml வரும். ஸோ அதோட ப்ராசஸ் இது தான். அதில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வைக்கிறேன், எப்படி பண்ணணும்னு ப்ராசஸ். அதை பாருங்கள். ஓகேவா? அப்புறம் வந்து இதுதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிவிட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.